மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. மல்லி 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 மல்லி. போதும் போதும் போதும். அப்பா சாரிண்ணே, இப்படி நடக்கும்னு நாங்க நினைக்கவே இல்ல. அந்த நேரத்துல உங்களை கூப்பிடுறது தவிர வேற ஆப்ஷனே தோணல. அடவிடுமா, எதுக்கு சாரி எல்லாம் கேட்டுக்கிட்டு? இதுல உன் மேல நம்ம தப்பு இருக்கு. அப்பா உன்னை உன்னை ஐயோ, வச்சு அண்ணே அண்ணே, பின்ன மல்லி, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கா. எது கத்துற நீ? நீ அரையிற வரைக்கும் என் கையை என்ன புளியங்க பறிச்சுக்கிட்டு இருக்குமா? அந்த கையை கடிச்சு வச்சிருவேன், பாத்துக்க. கடிப்பியா கடிப்பியா நீ? ஆமா ஆமா. எங்க கடி பாப்போம். பொல்ல தட்டி கையில கொடுத்துருவேன். அக்கா நீங்க சும்மா இருக்க மாட்டீங்களா? அவனு சும்மா இருக்க சொல்லு, நானும் சும்மா இருக்கேன். அண்ணே அமைதியா இருங்கண்ணே. மல்லி, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. நான் இதெல்லாம் உனக்காக தான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். உன் நல்ல மனசுக்காக தான் இவ பண்ற அட்டகாசத்தெல்லாம் சகிச்சுக்கிட்டு இருக்கேன். மாப்பிள்ளையும் உனக்காகத்தான் நிறைய விஷயத்த செஞ்சுக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு உன் அண்ணனுக்கு ஒண்ணுனதும் எப்படி துடிச்சிட்டு ஓடுனா? ஏன் உன் அண்ணன் மேல இருக்கிற அக்கறையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. உன் மேல இருக்கிற பாசமும் அக்கறையும் தான். உனக்காக தான் இப்ப கூட ராஜிய பார்க்க போயிருக்கான். செத்தாலும் அவன் முகத்துல முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தவன் இன்னைக்கு எதையுமே யோசிக்காம போயிருக்கான். அதுதான் அவன் உன் மேல வச்சிருக்கிற பாசம். அத வெளிப்படையா காட்ட மாட்டேங்கிறான். நீ அதை கொஞ்சம் புரிஞ்சுக்க பாருமா. கட் பண்ணிடலாம். இவ வச்சுக்கிட்டு இருக்கா. ஏய், அந்த கத்திரிக்கோலை கூட தேடிட்டு இருக்கோம்ல. என்ன நீ ஓவரா கத்திக்கிட்டு இருக்க? இத பாரு, இத வச்சு அப்படியே குத்திடுவேன். ஏய், குத்திடுவியா? எங்க குத்து பாப்போம், குத்து பாப்போம். குத்து. வேண்டாம் மனோகரே, சொல்ற குத்திடுவேன். ஏய், குத்துங்கறல்ல. அக்கா சும்மா இருங்கக்கா. சும்மால இருக்க முடியாது மல்லி. நீ கிட்ட வந்தா உன்னை குத்திடுவேன். பாத்தியா பாத்தியா, நீ இவளுக்கு சோறு போட்டு குளிக்க வச்சு ட்ரெஸ்ஸ போட்டெல்லாம் அழகு பார்த்தல்ல, அதுக்குதான் இவ குத்துவேங்கற பாரு. உன்னை என்ன பக்கத்துல வந்தா ரெண்டு பேரையும் இப்படி இப்படி பிடிச்சு சதக்கு சதக்கு சதக்குன்னு குத்திடுவேன். அக்கா முதல்ல அதை கீழே போடுங்க. கீழே போடுங்க போடுங்கறாங்கல்ல. சொல்றேன்ல, கீழே போடுங்க. அப்படியே அமைதியா இருக்கணும். சத்தமே வரக்கூடாது. எதுவும் பேசக்கூடாது. புரிஞ்சுதா? மல்லி, மாப்பிள்ள வரான் பாரு. அவன் முகமே சரியில்லை. அவனே ஏதாவது சொன்னா கேட்டுக்கோ. நீ எதுவும் கேட்காத. மாமா என்னாச்சு? விஜய், இவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? என்ன பண்ணான்னு தெரியுமா? என்ன அடிச்சான், என்ன திட்டினான், கொன்னுடுவேன்னு மிரட்டினான், பல்லு தட்டி கையில கொடுத்துருவேன்னு சொல்றான். என்னன்னு கேளு விஜய். முதல்ல இவங்க என்ன பண்ணாங்கன்னு கேளுங்க. நீயே குறுக்க வர மல்லி. நீ பண்றதெல்லாம் நான் சொல்லி கொடுக்கவா? பாவம் பார்த்து விட்டுலான்னு பார்த்தா இவனுக்கு சப்போர்ட் பண்றல்ல. விஜய், அவ என்ன பண்ணான்னு தெரியுமா? வாய மூடு, அப்படியே இருன்னா என்ன மிரட்டினா. பயமா இருக்கு விஜய். என்ன மல்லி இதெல்லாம்? இல்லங்க, அண்ணன் வீட்டுக்குள்ள வந்ததுமே அவர் கைய புடிச்சு கடிச்சு வச்சிருக்காங்க. அப்ப கூட நாம இல்லன்னு அண்ணன் ஒண்ணும் சொல்லாம விட்டுட்டாரு. நான் வந்த உடனே பார்த்து கட்டு போட்டு விட்டுட்டு இருந்தேன். கட்டு போட விடாம ஒரே கலாட்டா. அதான் நான் அமைதியா இருங்கன்னு சொன்னேன். ஆமா, இப்ப நீ அவனுக்கு கட்டு போட்டு விடுற. அவன் தான் என்ன மிரட்டுறான்ல. இப்பவும் பாரு, அவன் கை அப்படியே. ரேணுகா, ரேணுகா, என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல விஜய், அவன் ரொம்ப சேட்டை பண்றான். ரேணுகா, வாயை மூடிட்டு இரு. கொஞ்சம் அமைதியா இரு. நானே செம கடுப்புல இருக்கேன். என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது சொல்லிட்டேன். மரியாதையா போயிடு. ஏங்க, என்னங்க இது? நீங்க உள்ள போங்க. ரூமுக்கு போங்க. போங்கன்னு சொல்றேன்ல. சொல்லிட்டே இருக்கால. வா வா வா. உட்காரு. நீ என் மேல கோவப்படுறல. போ. இங்க பாரு,
கொஞ்ச நேரத்துக்கு இங்கே அமைதியா இரு. நீ டென்ஷன் படுத்திக்கிட்டு இருக்காத, புரியுதா? அமைதியா இரு. என்ன மாப்ள இவ்ளோ டென்ஷனா இருக்க? அந்த ராஜேஸ்வரி ஓவரா பேசுறா மாமா. இவ்வளவு நாளா அவளை விட்டு வச்சது எவ்வளவு தப்புன்னு இப்பதான் புரியுது. அவளை ஏதாச்சும் செஞ்சு விட்டுலாமான்னு எனக்கு ஆத்திரமா வருது. அந்த கோவத்தையே அவங்க மேல காட்டுறீங்க. நீ யார சந்தேகப்படணுமோ அவங்களெல்லாம் நம்பிட்ட, நம்ப வேண்டியவங்கள நம்பல. என்ன பொறுத்த வரைக்கும் நீ இப்போ ராஜி கிட்ட போயிருக்கவே கூடாது. அவெல்லாம் ஒரு மனுஷியா? மனசாட்சியே இல்லாத ஒரு பிசாசு. சரி விடு, இதுவும் ஒரு பாடம் தான் உனக்கு. விடு மாப்ள, பணத்துக்கு ஆண்டவன் வேற வழியை காட்டுவான். இல்ல மாமா, அப்படியெல்லாம் விட முடியாது. அவளெல்லாம் இவ்வளவு நாள் விட்டதே தப்பு. அது முழுசும் அப்பாவோட சொத்தா இல்லையே. அதுல நான் சம்பாதிச்சது எவ்வளவு இருக்கு தெரியுமா? ஒரு அவசரத்துக்கு நான் அதை கேட்டா கூட தர முடியாதுன்னு ரைட் ராயெல்லாம் சொல்றான். எனக்கு வர வேண்டியதை கைப்பற்றியே ஆகணும் மாமா. ஏங்க, இது சொத்தை பத்தி நம்ம யோசிக்கிற நேரம் இல்ல. எல்லாரும் சேர்ந்து என்ன உள்ள வச்சு போடுறீங்களா? நான் என் தங்கச்சி கிட்ட சொல்லுவேன். ஆமா, அவ பெரிய இவ. வா போய் சொல்லு. அவளையும் சேர்த்து வச்சு பூட்டுறோம். அண்ணே சும்மா இருங்கண்ணே. திறந்து விடுங்க. என்ன ஏன் போடுறீங்க? கதவை திறங்க. என்னைய உள்ள வச்சு போடுறீங்க. இருங்க, கதிரேச கிட்ட சொல்றேன். அவர்தான் உங்களை ஏதாச்சும் பண்ணுவாரு. விட மாட்டேன். நான் சொல்லுவேன். சொல்லாம இருக்க மாட்டேன். ஏங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? ஏங்க என்ன அப்படி பண்றீங்க? ரேணுகா, 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 என்ன பண்ணிட்டு இருக்க? நான் உன்னை அடிப்பேன். என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற என்ன? மனோவர் மாமா, மல்லி எல்லாருமே உன் மேல எவ்வளவு பாசமா இருக்காங்க. நான் போன் பண்ணி சொன்ன உடனே மனுஷன் எங்க இருந்தோ ஓடி வந்துட்டாரு. அவரு கைய போய் நீ கடிச்சு வச்சிருக்க. இப்ப நிறைய பிரச்சனை வர ஓடிக்கிட்டு இருக்கு. புரிஞ்சுக்க ரேணுகா. வா வா, போ. எங்க? உங்க அப்பா கிட்டதான். கதிரேச கிட்டயா? ஆமா, வா வா. மாமா, இந்த கட்டெல்லாம் சரிப்படாது. முதல்ல நீங்க போய் இந்த மாதிரி பல்லு பட்டுச்சுன்னு சொல்லி ஒரு இன்ஜெக்ஷன் போடுங்க. இல்ல மாப்ள, வேணாம், என்கிட்ட இருக்கு, நான் பாத்துக்கிறேன். இல்ல மாமா, வச்சுக்கங்க. இன்னும் ஏதாவது வேணும்னா போன் பண்ணுங்க. சாரி மாமா, சாரி மல்லி. எனக்கு உதவி செய்ய வந்தவங்க நீங்க எனக்காக கஷ்டப்படக்கூடாது. அவ சாரி கேட்க முடியாத நிலைமையில இருக்கா. அவளுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். ரேணுகா, வா போலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.